தாகம் தான் அடிக்கும் எல்லாரும். சில்லுன்னு ஒரு ஜூஸ். தண்ணி சத்து வந்து ரொம்ப குறைபாடு. சம்மர் அப்படின்னாலே வெளியில எங்கேயும் அந்த வெயில்ல போயிட்டு வந்தாலே தண்ணி தாகம் தான் அடிக்கும் எல்லாருக்குமே. ஃபர்ஸ்ட் தண்ணி, அப்படி இல்லைன்னா ஸ்வீட்டா ஒரு ஜூஸ், சில்லுன்னு ஒரு ஜூஸ், அந்த மாதிரி தான் குடிக்கணும் அப்படின்னு தோணும். அது மாதிரி சம்மர் அப்படின்னாலே சாலிட் டயட் வந்து எடுத்துக்கிறத விட திரவம் ஐட்டம், லிக்விட் டயட் அந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்பவே ஹெல்த் வைஸ் நல்லது. சம்மர் அப்படின்னாலே நம்மளோட பாடியில் உள்ள தண்ணி சத்து வந்து ரொம்ப குறைபாடு ஏற்படும் இல்லையா. தண்ணி சத்து வந்து ஜாஸ்தி செலவாகிறதுனால நமக்கு தண்ணி திரவ பொருளாக நம்ம ஜாஸ்தியாக எடுத்துக்கும் போது ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ஐட்டத்தில் ஜூஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது லெமன் ஜூஸ், தக்காளி ஜூஸ், வாட்டர்மெலான், கிர்னி பழம், அந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி ஜூஸாக நம்ம ஜாஸ்தி எடுத்துக்கும் போது நம்ம ஹெல்த் வைஸ் வந்து ரொம்பவே நல்லது. அது மாதிரி சூப்பு நிறைய குடிக்கலாம். லிக்விடா இருக்கிற மாதிரி சூப்பு நல்ல ஹாட்டா அந்த மாதிரி குடிக்கலாம். ஹாட் அப்படிங்கிறது போது சம்மர்ல வந்து ரொம்ப நம்ம எடுக்க மாட்டோம். ஈவினிங் நைட் டயத்தில் சூப்பு மாதிரி எடுத்துக்கலாம். டே டயத்தில் நமக்கு வெயிலில் போயிட்டு வரும்போது கழிச்சு வரும்போது நல்ல சில்லுன்னு ஒரு ஜூஸ் தான் குடிக்கணும் போல இருக்கும். அதனால வெளில போயிட்டு வந்தாலே தண்ணி சத்து குறைபாடோட சுகர் லெவலும் கொஞ்சம் கம்மியாகும். அந்த நீர்ச்சத்து பற்றாக்குறையினால சுகர் லெவலும் கம்மியாகும். அப்போ வந்து ஜூஸோட நம்ம ஜூஸ் அப்படின்னாலே நம்ம சர்க்கரை போட்டு தான் சேர்த்துப்போம் இல்லையா. சர்க்கரைக்கு பதிலாக நம்ம வெல்லம் போட்டு கூட நம்ம சேர்த்து வானகம் மாதிரி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எல்லா ஜூஸோடையுமே வந்து சர்க்கரையை தவிர்த்துட்டு வெல்லமா நீங்க ஆட் பண்ணிக்கிறது இன்னும் ஹெல்த் வைஸ் நல்லது. அப்படி இல்லைன்னா தேன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இளநியை வச்சு ஒரு தேன் போட்டு பாயசம் தான் செய்ய போறோம். இந்த இளநியை வந்து இளநியை வெறும்னா குடிக்கிறதுக்கே வந்து இந்த சம்மர் சீசன்ல அவ்வளவுக்கு அவ்வளவு உடம்புக்கு நல்லது. தினம் ஒரு இளநீ குடிச்சாக்க பாடி ஹீட் வந்து நல்லா குறையும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சுகர் பேஷண்ட் அப்படிங்கிற போது, அதாவது இளநீ அப்படின்னா தேங்காய் இல்லாம ஃபுல்லா தண்ணி மட்டும் அந்த மாதிரி குடிக்கும்போது அந்த தண்ணியில நிறைய ஸ்வீட்னஸ் இருக்கும். சுகர் பேஷண்ட் அதை சாப்பிடும்போது நிறையவே சுகர் வந்து டக்குன்னு ரைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ சுகர் பேஷண்ட் வந்து இளநீ எடுத்துக்கும் போது தேங்காயோட சேர்ந்த இளநீ, தேங்காய் கொஞ்சம் கொஞ்சமா வர அந்த இளநீல உள்ள சுகர் ஃபுல்லா அந்த தேங்காய்க்கு போயிடும். அந்த இளநீல இருக்கிற இது வந்து சுகர் வந்து கொஞ்சம் லெஸ்ஸா இருக்கும். ஸோ சுகர் பேஷண்ட் இளநீ குடிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாக்க தேங்காய் இருக்கிற மாதிரி இளநியா எடுத்துக்கலாம். வெறும் பிளெயின் தண்ணியா இருக்கிற இளநியை வந்து குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இளநீ எடுத்துக்கலாம். அந்த இளநியை வச்சு நம்ம சுகர் இல்லாம பால் இல்லாம என்னென்ன வகைகள்ல வந்து நம்ம அதுல வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பிரீஃபா பார்ப்போம். வந்து பிளெயினா குடிக்கிறத பத்தி பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்ததா அதாவது திரவ பொருளா ஒரு லிக்விடா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தது இளநியா ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது இளநியோட சேர்த்து கொஞ்சமா லெமன், ஒரு பாதி லெமன் கூட போறோம். இல்ல புளிப்பு ஜாஸ்தி வேணும் அப்படின்னா ஒரு லெமன் புழிஞ்சுக்கலாம். இளநீ நீங்க எவ்வளவு எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து இருக்கு. ஒரு இளநீ எடுத்துட்டேன்னாக்க ஒரு பாதி பழம் புழிஞ்சுக்கலாம். புழிஞ்சுட்டு அதோட சுகர் சேர்க்கணும் அப்படிங்கிறவா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமா வெல்லம். இது மூணுத்துல ஏதாவது ஒண்ணு ஆட் பண்ணிட்டா போறோம். அது மாதிரி போடும்போது அது வந்து இளநீ ஜூஸா குடிக்கலாம். அது மாதிரி இளநீ சூப் குடிக்கலாம். இளநீ சூப் எப்படி பண்ணலாம் அப்படின்னாக்க இளநியோட கொஞ்சமா வழுக்க சேர்த்து அந்த வழுக்கைய கொஞ்சம் நல்ல பொடியா கட் பண்ணி போட்டுட்டு அதுல கொஞ்சம் உப்பு சேர்த்து பெப்பர் போட்டு ஹாட்டா குடிக்கணும் அப்படின்னாக்க இளநியை ஃபர்ஸ்ட் ஹீட் பண்ணிக்கலாம். லைட்டா ஹீட் பண்ணிட்டு அதோட சால்ட் பெப்பர் சேர்த்து நம்ம இளநீ இதா குடிக்கணும். விதவிதன் வெந்நீரா குடிச்சா போறோம். இது வந்து ஹாட்டா குடிக்கணும். சூப்பு வந்து கொதிக்க வைக்கிற மாதிரி இளநியை வந்து ரொம்ப கொதிக்க விட்டுட்டேன்னாக்க அந்த கொதிக்கிற போது உள்ள அதோட சத்துக்கள் எல்லாமே, இளநியோட சத்துக்கள் எல்லாமே போயிடும் இல்லையா. அதனால லைட்டா ஹீட் பண்ணா போறோம். ஜாஸ்தி நேரம் கொதிக்க விடக்கூடாது. அது மாதிரி இளநீ பாயசம் அதுதான் இன்னைக்கு பண்ண போறோம். அது எப்படி பண்ணலாம்னு பின்னாடி பார்க்கலாம். அந்த மாதிரி இளநியோட சூப்பு வந்து இளநீ பிளெயின் சூப்பா பண்ணணும் அப்படின்னா இளநீ வழுக்க பிளஸ் சால்ட் பிளஸ் பெப்பர் போட்டு ஆட் பண்ணி குடிச்சா போறோம். அதோட வெஜிடபிள் எல்லா வெஜிடபிள் தக்காளி சூப் பண்றோம். அது மாதிரி முருங்கைக்கீரை சூப்பு, பருப்பு இதெல்லாம் போட்டு வாழைத்தண்டு சூப்பு, அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சூப் பண்றோம் இல்லையா. எந்த சூப்லயுமே தண்ணிக்கு பதிலாக கொஞ்சம் இளநீ ஆட் பண்ணீங்கன்னா இளநியோட டேஸ்ட்டும் வரும், பிளஸ் வெஜிடபிளும் ஆட் பண்ண மாதிரி இருக்கும். அதுலயும் உப்பு பெப்பர் போட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆப்பம் அப்படிங்கிற போது ஆப்பத்துக்கு வந்து 2 கப் அரிசி, 2 ஸ்பூன் ஊரி டால், 2 ஸ்பூன் ஜவ்வரிசி எல்லாம் போட்டு ஊற வச்சு அரைப்போம். ஊற வச்சு அரைக்கும் போது தண்ணிக்கு பதிலாக நம்ம இளநீ சேர்த்து அரைச்சு நம்ம ஆப்பம் செய்யும் போது ஆப்பமும் சாஃப்டா வரும். இளநியும் அதோட இளநியோட டேஸ்ட்டும் அதுல வரும். தேங்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வேணா தேங்காயும் ஆட் பண்ணி செய்யும் போது அந்த இது வந்து ரொம்பவே டேஸ்ட் வந்து கூடுதலா இருக்கும். அந்த மாதிரி அப்பம், ஸ்வீட் அப்பம் பண்ணுவோம் இல்லையா. அதுல வந்து 1 கப் ரைஸ்னா 1 கப் பச்சரிசி ஊற வைப்போம். அதோட 2 கப் வெல்லம். 1 கப் பச்சரிசினா 2 கப் வெல்லம். 2 கப் வெல்லத்தோட நம்ம ஒரு பாதி வாழைப்பழம், பூவன் பழம், அதாவது மத்த ரஸ்தாலியோ இல்ல வேற ஏதாவது பழம்னாக்க பழத்தோடைய டேஸ்ட் வரும். பூவம்பழத்துல பழத்தோட டேஸ்ட் வராது. அதனால பூவம்பழம் ஆட் பண்ணும்போது பழம் போட்டிருக்கோம் அப்படிங்கிற டேஸ்ட் வந்து அதுல வராது.
அந்த மாதிரி வந்து பூவம்பழத்தோட ஒரு பாதி போட்டா போதும். அதாவது ஒரு கப்பு ரைஸ்னாக்க ஒரு பாதி பழம், அதாவது சின்ன பழமா இருந்து அதுல பாதி போட்டா போதும். அதோட இளநீர் சேர்த்து அரைக்கும் போது அந்த அந்த அப்பம் வந்து நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்கும், ரொம்பவே சாஃப்டா இருக்கும். தேங்காய் சேர்ப்போம், இளநீர் சேர்ப்போம், அந்த ஸ்வீட்டோட நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஒரு கப் ரைஸ்க்கு 2 கப் வெல்லம் போடும்போது தான் அதோட ஸ்வீட் வந்து நல்லா சூப்பரா இருக்கும். டேஸ்ட் 2 நாள் கழிச்சு நம்ம அந்த அப்பம் சாப்பிடும்போது கூட அப்பம் வந்து நம்ம நல்லாவே சாஃப்டாவே இருக்கும். அது மாதிரி எந்த பாயசம் நீங்க பண்ணினாலும், இப்ப தேங்காய் அரிசி அரைச்சி விட்டு வெல்லம் போட்டு பாயசம் பண்ணுவோம் இல்லையா, தேங்காய் பால் விட்டு பண்ணுவோம், பால் கொழுக்கட்டை, அந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் பாயசம் வச்சாலும் அதோட நம்ம தேங்காயும் சேர்த்து இளநியும் சேர்த்து நம்ம செய்யும்போது அதோட டேஸ்ட்டும் கூடுதலா இருக்கும். அது மாதிரி சட்னி அரைக்கும் போது இப்ப நிறைய நம்ம பாயசம்லாம் பண்ணும்போது, பாயசம், சக்கரை பொங்கல் அந்த மாதிரிலாம் செய்யும்போது தேங்காய் உடைச்சு அந்த இளநீ என்ன செய்வோம், நம்ம வந்து நைவேத்தியத்துக்கு பண்ணணும் அப்படிங்கிற போது இந்த இளநியை உடனே குடிக்கவும் முடியாது இல்லையா. நம்ம ஃபுல்லா அந்த பதார்த்தம் செஞ்சு முடிச்சு சுவாமி நைவேத்தியம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த இளநீ எடுத்துக்க முடியும். அப்போ 1 hour இல்லை 2 hours டிலே ஆச்சுன்னா அந்த இளநீ வந்து கெட்டு போயிடும். அதனால அதுவும் சம்மர் ஆச்சுன்னா ரொம்பவே கெட்டு போயிடும். அதனால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, அந்த பதார்த்தத்தோடைய நம்ம என்ன ஐட்டத்துக்காக நம்ம அந்த தேங்காயை உடைச்சு பண்றோமோ அந்த ஐட்டத்தோடய நம்ம வந்து அந்த இதையும் சேர்த்து நம்ம பண்ணும்போது அந்த பதார்த்தமும் நல்ல டேஸ்டா இருக்கும், அந்த இளநியும் வேஸ்ட் ஆகாம செய்யலாம். அந்த மாதிரி அவியல், ஒயிட் குருமா அந்த மாதிரி செய்யும் போது நம்ம அதோட அந்த இளநீ சேர்த்து நம்ம செய்யலாம். இளநியே எந்தெந்த வகையில எவ்வளோ ஃபுட் ஐட்டம் என்ன டிஷ்ஷஸ் பண்ணினாலும் நம்ம அதோட இளநீ சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டும் கூடுதலா இருக்கும், தேங்காயோட டேஸ்ட்டும் இருக்கும். வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இளநீ பாயசம் தான் பண்ண போறோம். 2 இளநீ எடுத்து வச்சிருக்கேன். இளநீ பாயசம் ரொம்ப ஸ்வீட் இல்லாம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம வந்து யூஸ்வலா எல்லாரும் செய்யறது, நான் வெளியில வந்து கல்யாணங்கள்ல இளநீர் பாயசம் சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு எப்படி தோணிது அப்படின்னா, இளநியோட டேஸ்டே இல்லாம அதோட சக்கரை வந்து ஜாஸ்தி ஆட் பண்ற மாதிரி எனக்கு தோணிது. ஸோ அதனால வந்து நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா, அதாவது உடம்புக்கு ஹெல்த்தியா இளநீ பாயசம் எப்படி செய்யலாம். இளநீ பாயசம் அப்படிங்கிறது வெளியில எல்லாரும் செய்யறது வந்து சக்கரை ஜாஸ்தி போட்டு இளநியோட டேஸ்ட் வந்து கம்மி பண்ண மாதிரி எனக்கு தோணிது. ஸோ அதனால வந்து இன்னைக்கு ஹெல்த்தியா ஒரு இளநீ பாயசம் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யலாம். இளநீ பாயசம் அப்படின்னாலே எல்லாரும் வந்து பால் மிக்ஸ் பண்ணிடுறா, பால் சக்கரை ஆட் பண்ணிடுறா. அந்த பால் மிக்ஸ் ஆகும்போது வந்து டேஸ்ட் வந்து இளநியோட டேஸ்ட் வந்து மாறிடுறது. அதனால பாலே இல்லாம, அடுப்புலயே ஏத்தாம, சர்க்கரையும் இல்லாம இது எப்படி இளநீ செய்யலாம், இளநீ பாயசம் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாயசம் செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்தா எதுவுமே கிடையாது. 2 இளநீ எடுத்து வச்சிருக்கேன். தேன் வேணும், ஒரு பவுல் வேணும், அவ்வளவுதான் இதுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த இளநீ எடுத்துக்கலாம். இவ்வளவுதாங்க. இதுல வந்து இளநீ பிளஸ் வழுக்க எடுத்திருக்கேன். இதுல வந்து தேன் வந்து ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். பாருங்க, ஒரே 1 டீஸ்பூன் தான். 1 டீஸ்பூன் விட்டு இதை போல அதை கலந்து விட்டுட்டா இந்த இளநியோட டேஸ்டும் மாறாது, அந்த சர்க்கரையோட ஹெல்த் வைஸ் வந்து, அதனால வந்து இது வந்து இளநியோட டேஸ்டே மாறாம இருக்கும்.
இளநியோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துடலாமா? ஆஹா, இந்த இளநியோட டேஸ்ட், இந்த இளநீ, இந்த வழிக்க கொஞ்சமா தேனோட ஸ்வீட்டு ரொம்பவே அருமையா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் இதே போல இளநீ பாயசம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தது அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட வியூஸை போஸ்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல புது டிப்ஸோட சந்திக்கிறேன். வணக்கம்.